ஜனங்களை இரண்டு பேராக ரெண்டு பேராக பிடிக்க சொல்லி ஆயிரம் கணக்கில் லட்சக்கணக்கில் ஜனங்களை தன்னுடைய கம்பெனிக்குள்ளாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் அந்தி கிறிஸ்துவுக்கான 2 காரியங்கள் அதில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒன்று என்னவென்று சொன்னால், எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யேகமாக ஒரு நம்பரை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஜனங்களும் பிரத்யேகமாக ஒரு நம்பரை வாங்கி கொண்டவுடன் அந்த நம்பரை கொண்டு தான் அந்த ஜனங்கள் அந்த கம்பெனியில் உள்ளதான பொருளை வாங்க முடியும். அந்த பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் அந்த கம்பெனியை தான் அணுக வேண்டுமே தவிர அந்த கம்பெனி அல்லாமல் வேறு எங்கும் அந்த பொருள் கிடைக்காது, எந்த கடைகளிலும் கிடைக்காது. நீங்கள் அந்த பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கம்பெனிக்குள்ளாகத்தான் போக வேண்டும். இப்பொழுது ஒரு சில ப்ராடக்டை ஒரு சில கம்பெனிகள் தங்கள் வசம் வைத்திருக்கிறார்கள். நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஹிந்துஸ்தான் லீவர் லிமிடெட் போன்றதான கம்பெனிகள் அநேக ப்ராடக்டை தங்கள் கரங்களிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான ப்ராடக்டை தங்கள் கரங்களிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த ஆம்பே போன்ற பெரிய கம்பெனிகள் இந்த இந்துஸ்தான் லீவர் லிமிடெட் போன்ற கம்பெனிகளை வாங்கினவுடன் அவர் ஒருவேளை வாங்கிவிட்டால் இந்த பொருட்கள் எல்லாம் இனி ஆம்பேல் தான் கிடைக்கும், சாதாரண கன்சியூமர் ப்ராடக்ட் கூட ஆம்பேல தான் கிடைக்கும் என்ற சூழ்நிலை வரும்பொழுது நிச்சயமாக எல்லா ஜனங்களும் இதில் போய் சேருவார்கள். அப்பொழுது இந்த ஆம்பே கம்பெனியின் முத்திரை ஒருவேளை அந்தி கிறிஸ்துவின் கம்பெனியின் முத்திரையோடு கூட இணையும் என்று சொன்னால், இப்பொழுது நாம் பார்க்கிற வண்ணமாய் பல பெரிய கம்பெனிகள் ஒன்றாக இணைந்து கொண்டே இருக்கிறது. அதே போல அந்தி கிறிஸ்துவின் கம்பெனியோடு கூட இந்த ஆம்பே கம்பெனி இணையும் என்று சொன்னால், அந்தி கிறிஸ்துவின் முத்திரை இந்த ஆம்பே கம்பெனிக்கு வரும் என்று சொன்னால், அப்பொழுது அதில் இணைந்தவர்கள் எல்லோரும் அந்த முத்திரை இல்லாமல் எந்த பொருளையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, வெளியே கிடைக்கவும் கிடைக்காது. இது நிச்சயமாக நடைபெற போகிறதான ஒரு காரியம். தீர்க்க தரிசனமாக நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாக அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே இப்படித்தான் ஜனங்களை அவன் பிடிக்க போகிறான். கண்டிப்பாக எம்எல்எம் மிக பெரியதான ஒரு ரோல் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே வகிக்க போகிறது. இப்பொழுது என்னிடத்திலே ஒரு நண்பர் கேட்டார், அப்படி உண்மை என்று சொன்னால் நாம நிறைய ஜனங்களை சீக்கிரமா எம்எல்எம்ல சேர்த்துட்டா சீக்கிரம் அந்தி கிறிஸ்து வந்துருவான் இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்துருவாரே, நாம போயிடலாமே, அப்போ அது நல்ல விஷயம் தானே என்று சொன்னார். நாம் ஆண்டவருக்கு ஆட்களை சேர்க்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய அந்தி கிறிஸ்துவுக்கு ஆட்களை சேர்க்க இங்க நாம் அழைக்கவில்லை. நம்முடைய வேலை ஆண்டவருக்கு ஆட்களை சேர்ப்பது. அதற்கே ஆட்கள் குறைவு என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வேலையை பார்ப்பதற்கே இங்க ஆட்கள் இல்லாமல் இருக்க நாம் அந்தி கிறிஸ்துவுக்கு ஆட்களை சேர்ப்பதற்காக வேலைக்கு அலைய வேண்டாம். இதை நான் எல்லோருக்கும் ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த எம்எல்எம்மில் சேர்வதனால் உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஆனால் இந்த எம்எல்எம்மில் சேர்ந்த பிறகு உங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள், ஓட்டங்கள் எல்லாம் இந்த எம்எல்எம்மில் எப்படி ஆள் சேர்க்கலாம், இந்த மாசம் எவ்வளவு சம்பாதிக்கலாம், அவர்களை விட நாம் எவ்வளவு சம்பாதிக்கலாம், எப்பொழுது கார் வாங்கலாம், இப்படியாக எண்ணங்கள் இருக்கும். உங்களுக்கு எப்படி பிரதர் தெரியும்? நீங்கள் இதெல்லாம் பார்த்திருக்கிறீங்களா என்று நீங்கள் கேட்க வேண்டாம். நானும் ஆரம்பத்தில் ஒரு கம்பெனியில் சேர்ந்திருக்கிறேன். சேர்ந்து விட்டு உண்மை தெரிந்த பிறகு பின்வாங்கி நான் வந்திருக்கிறேன். நிச்சயமாக எனக்கு எம்எல்எம் பத்தி நன்றாகவே தெரியும். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்லுகிறேன், எம்எல்எம் வேண்டாம். ஒரு காலத்திலே இந்த எம்எல்எம் அந்தி கிறிஸ்துவுக்கு ஆட்களை சேர்த்து அந்த ஆட்களுடைய கணக்கை அவன் கரத்திலே கொண்டு போய் கொடுக்க போகிறது. இது எம்எல்எம்மில் இரண்டாவதாக நாம் பார்க்கிறதான மிக முக்கியமான ஆதாரம். முதல் ஆதாரம் WWW என்பது 666 என்பதை பார்த்தோம். இரண்டாவது எம்எல்எம் என்பது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு ஆட்களை பிடிக்கிறது என்பதை பார்த்தோம். மூன்றாவதான ஆதாரம் என்ன? இப்பொழுது உலகத்தில் அல்ல, உலகம் முழுவதற்கும் நான் சொல்லுகிறேன், எல்லாருடைய கரத்திலும் ஏதாவது ஒரு அட்டை கண்டிப்பாக உண்டு. நான் சொல்லுகிற விதமாய் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு, இந்த 2 அட்டைகளில் ஏதாவது ஒரு அட்டை கண்டிப்பாக எல்லோருடைய கரத்திலும் இருக்கும். அப்படி இல்லை எங்களிடத்தில் இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். போன வாரம் இந்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை பிறப்பித்திருக்கிறது. இந்திய குடிமகன்கள் எல்லோருக்கும் ஒரு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் ஒன்றை கண்டிப்பாக தர வேண்டும் என்று ஒரு உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவின் பிரகாரமாக எல்லோருக்கும் ஏடிஎம் கார்டு, அதாவது எனி டைம் மணி என்று சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் என்று சொல்லுவார்கள். அந்த ஏடிஎம் கார்டு எல்லோருக்கும் கொடுக்கப்பட போகிறது. இதில் விசேஷம் என்னவென்று சொன்னால், அதில் 16 இலக்க எண் அதிலே இருக்கும். இந்த 16 இலக்க எண் என்ன என்பது குறித்து பின்னால் நாம் பார்ப்போம். முதலாவதாக இந்த 2 அட்டைகளை குறித்து பார்க்க போகிறோம். இந்த டெபிட் கார்டு என்பது இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கார்டு. நிச்சயமாக இந்த டெபிட் கார்டினால் இப்பொழுது எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த டெபிட் கார்டு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்க போகிறது. இப்பொழுது நீங்கள் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் மற்றும் இங்கிலாந்து தேசங்களிலே பார்க்கும்பொழுது நீங்கள் வேலைக்கு போவீர்கள் என்று சொன்னால் உங்கள் சம்பளங்களை உங்கள் கரங்களிலே நீங்கள் வாங்க முடியாது.
அவர்கள் நேராக நேஷனல் இன்சூரன்ஸ் ஆபீஸ் என்கிற ஒரு ஆபீஸ்க்கு, என்ஐ ஆபீஸ் என சொல்லப்படுகிறதான ஒரு ஆபீஸ்க்கு உங்கள் சம்பளத்தை அனுப்புவார்கள். அங்கே அவர்கள் இன்சூரன்ஸ் டாக்ஸ் எல்லாவற்றையும் பிடித்துக் கொண்டு நேராக உங்கள் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்கள் பணத்தை அனுப்புவார்கள். நீங்கள் போய் அந்த பேங்கிலே உங்கள் டெபிட் கார்டை பயன்படுத்தி உங்களுடைய சம்பளத்தை எடுத்துக்கொள்ள முடியும். நேரடியாக நீங்கள் சம்பளத்தை வாங்க முடியாது. இதை குறித்து உங்கள் நண்பர்கள் யாராவது வெளிநாட்டில் இருப்பார்களால் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த டெபிட் கார்டு நிச்சயமாக டெபிட் கார்டு இல்லாமல் ஒருபோதும் வெளிநாடுகளில் வேலை கிடைக்கவே கிடைக்காது. வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கு அந்த நாட்டிலே மிக முக்கியமாக தேவை ஒன்று உங்களுடைய செல்போன் நம்பர், இன்னொன்று உங்கள் டெபிட் கார்டு நம்பர். இது ரெண்டும் இருந்தால்தான் அந்த இடத்திலே உங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த டெபிட் கார்டு இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில என்னவாகும், எல்லோரும் டெபிட் கார்டு மூலமாகத்தான் பணம் எடுக்க வேண்டிய அவசியம் வரும். அப்படி ஒரு கட்டாயம் இந்த உலகத்தில் இப்பொழுதே வந்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசாங்கமும் எல்லோருக்கும் டெபிட் கார்டு இருக்க வேண்டும் என்கிறதான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இப்பொழுது இந்த டெபிட் கார்டு இல்லாமல் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே பணம் எடுக்க முடியாத சூழ்நிலை வரும். உங்கள் டெபிட் கார்டிலே இப்பொழுது பாருங்கள், பின்னாடி இங்க இருக்கிற கார்டிலே பாருங்கள், டெபிட் கார்டிலே 3 காரியம் இருக்கும். ஒன்று அந்த பேங்கினுடைய முத்திரை, அந்த பேங்குக்கு உரியதான முத்திரை. இரண்டாவது அந்த பேங்கினுடைய பெயர். மூன்றாவது அந்த பேங்க் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான எண். பாருங்கள், இதையே நாம் கன்வெர்ட் பண்ணி இதையே நாம் ஒரு உதாரணமாக பார்ப்போம் என்று சொன்னால் 13வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அந்த மிருகத்தின் முத்திரை, அந்த மிருகத்தின் நாமம், அந்த மிருகத்தின் இலக்கம், இந்த 3 உள்ளதான கார்டு இப்பொழுதே வந்து கொண்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே இந்த 3ஐயும் பார்க்கும் பொழுது அந்த பேங்கினுடைய முத்திரை, அந்த பேங்கினுடைய நாமம், அந்த பேங்கினுடைய இலக்கம் 3ம் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை போலவே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலும் வரும். இது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு ஒரு முன்னோட்டமாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. சரி, டெபிட் கார்டை குறித்து பார்த்திருக்கிறோம். அடுத்து மிக முக்கியமாக நாம் கிரெடிட் கார்டுக்கு நேராக செல்ல போகிறோம். இந்த கிரெடிட் கார்டை குறித்து பார்க்கும் பொழுது இன்று உலகம் முழுவதும் எல்லா ஜனங்களும் இந்த கிரெடிட் கார்டை வாங்குவதற்கு பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் ஜனங்கள் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு புறம் கிரெடிட் கார்டு கொடுப்பதற்கு வங்கிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. செல்போன் வைத்திருக்கிறவர்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு எத்தனை அலைபேசிகள் வந்து கொண்டிருக்கிறது. சார், உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு வேகமாக கிரெடிட் கார்டு விநியோகிக்கப்படுகிறது? இந்த கிரெடிட் கார்டு என்பது கடன் அட்டை. நாம் கடன் அந்த அட்டையை கொடுத்து விட்டால் நமக்கு குறிப்பிட்ட பணத்தை அந்த அட்டையிலே இருக்கும். நாம் வேணுகின்ற பொருளை கிரெடிட் கார்டு மூலமாக வாங்கிக் கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் அந்த பணத்தை திருப்பி செலுத்த வேண்டும். அதுவரைக்கும் அந்த பணத்திற்கு எந்த வட்டியும் கிடையாது. அதற்கு பிற்பாடுதான் அதற்கு வட்டி போடுவார்கள். இது கிரெடிட் கார்டுடைய ப்ரொசீஜர். இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கடன் இருக்கும் என்பதுதான் நமக்கு இப்பொழுது இருக்கிறதான மிகப்பெரியதான பிரச்சனை. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கடன் இருக்கும் என்று சொன்னால் வேதத்திலே ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். 5வது அதிகாரத்திலே ஆண்டவர் வேதத்திலே பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் ஒரு மனிதன் பலிபீட தண்டையிலே காணிக்கை செலுத்த வருகிறான். காணிக்கை செலுத்த வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரனிடத்தில் உனக்கு குறை உண்டா என்று சொன்னால் முதலில் போய் நீ அவனோடு கூட ஒப்புரவாகி விட்டு பின்பு வந்து காணிக்கை செலுத்து என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அமைதியா இருக்காமல் அடுத்து ஒரு வசனத்தை சேர்த்துக் கொள்ளுகிறார். அவனோடு கூட ஒரு காசு கொடுத்து தீரும் மட்டும் நீ இங்கிருந்து புறப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். இதற்கு என்ன அர்த்தம்? அவனோடு கூட இருக்கிறதான கடன் பிரச்சனை தீர்ந்தால்தான், அவனுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த காசையும் கொடுத்தால்தான் நீ இங்கிருந்து புறப்பட முடியும் என்று அவர் சொல்லுகிறார். எங்கு புறப்பட முடியும்? இந்த உலகத்திலே இருக்கிறதான நீங்கள் இருக்கிற நாட்களிலே நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனை முழுவதும் கொடுத்து முடித்தால்தான் நீங்கள் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக சேர முடியும். நிறைய பேர் சொல்லுகிறார்கள், இதுல என்ன பிரதர் தப்பு இருக்கு? கடன் வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? கடன் வாங்குவதில் தப்பு இருக்கிறதா இல்லையா என்பது முக்கியமல்ல. கடன் அட்டைக்கு பின்னால் இருப்பவன் யார்? கடன் அட்டையை கொடுப்பவன் யார்? நீங்கள் நினைக்கிறது போல வங்கிகள் உங்களுக்கு கடன் அட்டையை கொடுக்கவில்லை. சாத்தான் கடைசி காலத்தில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படிக்கு கடன் அட்டை கொடுத்துக் கொண்டிருக்கிறான். கடன் அட்டை மூலமாக அநேகரை தற்கொலைக்கு நேராக ஏவி கொண்டிருக்கிறான். கடன் அட்டை மூலமாக அநேகரை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இந்த கடன் அட்டையானது நீங்கள் கொடுத்து தீர்வு மட்டும் நீங்கள் இங்கிருந்து புறப்படக்கூடாதபடிக்கு செய்வதற்காகவே சாத்தான் உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன். தயவு செய்து கடன் அட்டை இருக்குமானால் திருப்பி செலுத்துங்கள். கடன் அட்டையை அந்த வங்கியிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள். கடன் அட்டை இருக்கிற காலம் வரைக்கும், அதிலே கடன் இருக்கிற வரைக்கும் கொடுத்து தீரும் மட்டும் இங்கிருந்து நீங்கள் நிச்சயமாக புறப்பட முடியாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார்.
வேதத்திலே வாசிக்கிறோம், நோவாவின் பேழைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது நோவா வெளியே இருக்கிற ஜனங்களோடு கூட எந்த விதமான கடன் பிரச்சனையும் இல்லாதவனாய்த்தான் இருந்திருக்க வேண்டும். ஒருவேளை அவன் கடன் வாங்கிவிட்டு உள்ளே போயிருந்தால் 7 நாள் மழை வரவில்லை, 7 நாளும் நோவாவின் பேழையை தட்டியே தீர்த்திருப்பார்கள். கடன் கொடுத்துட்டு உள்ள போடா, கடன் கொடுக்கிற வரைக்கும் நீ எங்க போற, முதல்ல வெளியே வா என்று கூப்பிட்டு